அல்லாஹு சொல்லக்கூடிய வசனங்களிலே பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹு மனிதனுக்கு உலகத்திலே எண்ணற்ற நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறான். நிறைய நியாமத்துக்கள். அல்லாஹு தண்ணீரை கொடுத்திருக்கிறான். அதை நாம் கடந்த வாரங்களிலே மழையின் மூலமாக அறிந்து கொண்டோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காற்றை கொடுத்தான். கடந்த வருடங்களுக்கு முன்னால் அடித்ததை காற்றின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹு நியாமத்துக்களை கொடுத்தால், அளவாக கொடுத்தால் அது நியாமத், அதிகமாக கொடுத்தால் அல்லாஹுடைய லானத் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், அல்லாஹுவின் நியாமத்துக்கள் நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லட்சோப லட்ச நியாமத்துக்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த நியாமத்துக்களை சரியாக பயன்படுத்தாமல் இன்று மனிதன் இந்த உலகத்திலே பொடுபோக்கோடு இருந்து கொண்டிருக்கிறான், சோம்பேறியாக இருந்து கொண்டிருக்கிறான், அதை வீண் விரயமாக செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அதிலே சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனித சமுதாயத்திலே 2 நியாமத்துக்கள் மிக முக்கியமான நியாமத்துக்கள், அதிலே அவன் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறான் என்பதையும் பெருமானார் நமக்கு சொல்லுவார்கள். நியாமத்தானி, 2 நியாமத்துக்கள் இருக்கிறது. அதிலே இந்த 2 நியாமத்துக்களிலேயும் மனிதன் பொடுபோக்காக இருக்கிறான். ஒன்று சிஹத், இன்னொன்று ஃபராகத் என்று சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனுக்கு ஆரோக்கியம், இன்னொன்று அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த நேரங்கள், ஓய்வு நேரங்கள். இந்த 2ஐயும் மனித சமுதாயம் வீணடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை பெருமானார் அடுத்த வாக்கியத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் ஆரோக்கியமும் நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது அல்லாஹ் மிகப்பெரிய நியாமத்தாக கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருந்தால்தான் சம்பாதிக்க முடியும், ஆரோக்கியம் இருந்தால்தான் சாப்பிட முடியும், ஆரோக்கியம் இருந்தால்தான் வணக்க வழிபாடுகளை செய்ய முடியும், ஆரோக்கியம் இருந்தால்தான் எல்லா பல வேலைகளையும் அவனால் செய்ய முடியும். ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அவனால் தொட முடியாது, அவனால் தூங்க முடியாது, அவனால் சாப்பிட முடியாது, அவனால் நடக்க முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சமுதாயத்திலே இந்த நியாமத்துக்களை கொடுத்து விட்டால் அந்த நியாமத்துக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமும் ரசூலும் நமக்கு அச்சுறுத்தி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் மின் ஹுஸ்னில் இஸ்லாம், இஸ்லாத்திலேயே மிகச் சிறந்தது மர்உ தர்க்கு மா லா யஅலம், எதை தெரியவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு